அல்டிமேட் டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய மக்ரோனி மசாலா பாஸ்தா தான் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் சுலபமாக செய்யக்கூடிய பாஸ்தா ரெசிபி பார்க்கலாம். ஒரு பேக்கெட் பாஸ்தா, 2 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 கேரட்டை துருவி எடுத்துக்கலாம், 3 பழுத்த தக்காளி அரைச்சி எடுத்துக்கலாம், கொஞ்சமாக கொத்தமல்லி, 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1 பச்சை மிளகாய், 1 சீஸ் கியூப். இந்த கப் அளவுக்கு பாஸ்தா எடுத்துருக்கோம். 2 கப் அளவுக்கு பாஸ்தா. அதே மாதிரியே இதே கப் அளவுக்கு 4 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி கொஞ்சம் கொதிச்சதும் உப்பு போட்டுக்கலாம், கல் உப்பு போட்டுக்கலாம். ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் வர்றதுக்கு 1 டீஸ்பூன் எண்ணெய். இப்போ பாஸ்தாவை அதில் போட்டுக்கலாம். தண்ணி கொஞ்சமாக கொதிச்சதுக்கப்புறம் போடுங்க. தண்ணி கொதிக்காத முன்னாடியே போட்டிங்கன்னா குழ குழன்னு ஆகிடும். ஒரு 10 நிமிஷம் வெந்ததும் வடிகட்டிக்கலாம். பாஸ்தாவை வடிகட்டி எடுத்துட்டாச்சு. இறக்கிறதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் மட்டும் போட்டு இறக்கிக்கங்க. இப்போ பாருங்கள், உதிரி உதிரியாக இருக்குது, ஒட்டவே இல்லை. எண்ணெய் ஊற்றுனதுனால ஒட்டாமல் வந்திருக்கு. இப்போ ஒரு வானலை வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 2 பொடி பொடியாக கட் பண்ண வெங்காயம் வதங்கினதும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டு விழுதோட வாசனை போனதும் 1 பச்சை மிளகாய், அது கூடவே துருவி வச்சிருக்க கேரட்டையும் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம அரைச்சி வச்சிருக்க 3 பெரிய சைஸ் தக்காளி, விழுத அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அது. ஸ்டேஜில் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க சீஸ் போட்டுக்கலாம். அது ஒன்றோட ஒன்று மெல்ட் ஆனதும் நம்ம எடுத்து வச்சிருக்க கெச்சப்பை சேர்த்துக்கலாம், டொமேட்டோ கெச்சப். அடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க கொத்தமல்லி, சாஸையும் நம்ம கலந்துக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்க பாஸ்தாவெல்லாம் சேர்த்துக்கலாம். பேட்ச் பேட்சாக போட்டுக்கோங்க. ஒரேடியாக போட்டுட்டிங்கன்னா திருப்பறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஒன்றோட ஒன்றா கிளறி விட்டுக்கலாம். பாஸ்தாவை போட்டுட்டு ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து விட்டுக்கோங்க, அடி பிடிக்காத அளவுக்கு. ஒரு 5 நிமிஷம் கழித்து இறக்கிடலாம். பாஸ்தா ரெடி. பாருங்கள், உதிரி உதிரியாக இருக்குது, ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் குழையாமல் இருக்குது. இந்த டைப்பில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாஸ்தாவோட ஸ்க்ராம்பிள்ட் எக்கையும் வச்சு சர்வ் பண்ணுங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள் இந்த காம்பினேஷனை. தேங்க்யூ. அல்டிமேட்டாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.